السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله. கல்வி கல்வின்னு சொல்லுவோம் இல்லையா? கல்வின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தானே? கல்வி, அந்த கல்வியை கற்றவருக்கு கல்வியாளர், கல்விமான், படிப்பாளி இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த கல்வி ஒரு மனுஷன் கத்துக்கிட்டான்னு சொன்னா, இந்த கல்வியை கற்று வச்சிருக்கான்னு சொன்னா, அவன் கற்றறிந்தவன், அவன் எல்லாம் தெரிஞ்சவனா இருப்பானா? அவன் அறிவாளியா அல்லது அவன் அனைத்தும் அறிந்த அறிஞனா, ஞானியா அப்படிங்கிறத கொஞ்சம் வகை வகையா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஏன்னு சொன்னா, கல்வி அப்படிங்கிறது ஆரம்பம்தான். எந்த ஒரு மனுஷன் கல்வியை கத்துக்கிட்டாலும் அது வெறும் ஆரம்ப நிலை தான். எப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் உணவு இருக்கு இல்லையா? மனுஷனுக்கு வாழ்றதுக்கு உணவு தேவை. இந்த உணவை சாப்பிட்றான். சாப்பிட்ட உணவை அப்படியே இரைப்பையில தங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மனுஷனுக்கு அதுவே என்ன ஆயிரும்? உயிருக்கே உழைவிக்கக்கூடிய நஞ்சா போயிடும், ஆபத்தா போயிடும் இல்லையா? இல்ல, போன கல்வி, அதாவது போன சாப்பாடு, வயிற்றுக்குள்ள போன சாப்பாடு போன மாதிரியே வெளியே வந்துச்சுன்னா அதுவும் சரியா? அதுவும் ஆபத்து இல்லையா? அப்ப அது போலதான் ஒரு மனுஷனுக்கு உள்ள கல்வியின் மூலமாக போகக்கூடிய, அதாவது படிப்பின் மூலமாக, கற்றலின் மூலமாக, கல்வியின் மூலமாக சொல்றதை விட கற்றலின் மூலமாக உள்ளே போகக்கூடிய, மனிதனுக்குள் போகக்கூடிய அந்த கல்வி எப்படி உணவு ஜீரணித்து அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் உடல் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய சக்கையை கழிவா வெளியே தள்ளுதோ, இது போல கற்றலின் மூலமாக உள்ளே செல்லக்கூடிய கல்வி என்பது மனிதனுக்குள்ளே அவனுடைய சுய சிந்தனையையும் சுய அறிவையும் பகுத்தறிவையும் தூண்டி அதன் மூலமாக எப்படி உணவு ஜீரணிக்குதோ அது போல இவன் பலவிதமான தான் கற்ற கல்வியின் மூலம் இவன் சிந்தித்து உணர்ந்து ஆய்ந்து உணர்ந்து அறிவு பெற்று அதுல இருந்து கிடைக்கிறது பத்தியா? அது அறிவு. கத்துக்கிட்டது அறிவு இல்லை, கத்துக்கிட்டது கல்விதான். அவன் என்னத்தை கத்துக்கிறானோ, புத்தகங்கள் மூலமா கத்துக்கிட்டாலும் சரி, ஆசான் மூலமா கத்துக்கிட்டாலும் சரி, பிறர் மூலமா அனுபவத்தின் மூலமா கத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் எல்லாமே கல்வி தானே. புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், இதுவும் கல்விதான். பிறர் சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல ஆசான் சொல்லி கொடுக்குறாங்க, உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க, இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், இல்ல அம்மா அப்பா சொல்லித்தராங்க, நண்பர்கள் சொல்லித்தராங்க, இதுவும் என்னதான்? அது கல்விதான். அதே போல நம்ம அனுபவ ரீதியில பல விஷயங்களை கத்துக்குவோம், இதுவும் கல்விதான். சரியா? ஆனா இதெல்லாம் உண்ட உணவை போல, அப்படியே தங்கிட்டால் ஆபத்து, அப்படியே வெளியே வந்தாலும் ஆபத்துன்னு சொன்ன முடியும். அது போல இந்த உள்ள போன இந்த கற்றல் மூலமா கிடைத்த இந்த கல்வி அப்படியே இருந்தால் அதற்கு பேர் அறிவல்ல, அது வெறும் கல்வி. சரியா? அப்படிதானே? அப்ப அந்த அடிப்படையில கல்வியாக உள்ள போனது என்னவா மாறணும்? அறிவாக மாறணும். அது எப்ப ஆகும்? அவர் அந்த கற்ற கல்வியின் மூலமாக சிந்திக்கணும். உள்ள எந்த விஷயங்கள் போயிருக்கோ, தான் என்ன படிச்சோமோ, தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை ஆய்ந்து உணரணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல கூட இருக்கு இல்லையா? அது போல நம்ம படிச்ச அந்த விஷயத்த நம்ம சிந்தனையா, அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல என்ன சொல்றான்? நிறைய இடங்கள்ல சிந்திக்க தான் சொல்றான். இஸ்லாமிய மார்க்கமே சிந்திக்க தான் சொல்லுது. சரியா? எந்த ஒரு மனிதன் 1000 ஆண்டு, அதாவது என்ன சொல்றது, ஒரு மனிதன் 1000 ரக்காத்துகள் நஃபிலான வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதை விட சிறிது நேரம் சிந்திப்பது மேலானதுன்னு ஹதீஸ்ல இருக்குது. சரியா? அப்ப அந்த அளவுக்கு சிந்தனைக்கு என்ன சொல்றது, மோட்டிவேட் பண்ணக்கூடியதுதான் இஸ்லாமா இருக்குது. ஆனா குறிப்பா இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ல அந்த சிந்தனைங்கிற ஒரு செயல் இருக்குதா அப்படின்னு சொன்னோம்னா அது கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன சொல்றது, ஒண்ணு எதெல்லாம் தப்பா இருக்குதோ அது அப்படியே கண்ணை மூடிட்டு உள்வாங்கிக்கிறாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? அறிவு இருந்தா அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க தானே. அப்போ எதெல்லாம் தப்பு, ஏன் இப்ப எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும் தான். ஆனால் என்ன பண்றாங்க? அந்த கெட்ட பழக்கத்தை விடுறாங்களா? தான் மனோ இச்சையின் காரணமாக தெளிவா செய்யறாங்களா இல்லையா? விரும்பி செய்யறாங்களா இல்லையா? சகவாசம், எத்தனையோ கெட்ட சகவாசம் இருக்குது. கெட்ட சகவாசம் தப்புன்னு நல்ல அறிவுக்கு தெரியும், தெரிஞ்சும் கற்றறிந்த கல்விமானா இருக்கிறாரு. ஆனாலும் அந்த சகவாசத்தை அவர் என்ன பண்றது இல்ல, விடுறது இல்ல, கெட்ட செயலை விடுறது இல்ல, கெட்ட பழக்கத்தை விடுறது இல்ல. அப்படின்னா அவர் கற்றிருந்தும் அறிவாளியா? அவருக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே?
அப்போ அந்த அறிவு கற்றல் மூலமா கிடைத்த அறிவு கிடைச்சிருக்காங்கிறது நமக்கு நாமளே சோதிச்சு பார்க்கலாம். இது ஒரு சுய பரிசோதனை, அவ்வளவுதான். யாரையும் குறை சொல்றதா இல்லை. ஏன்னு சொன்னா நாம பாட்டுக்கு நம்ம அறிவாலையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில் நமக்குள்ள என்ன இல்லை, அறிவுன்னு இல்லைன்னு நமக்கு தெரியாம இந்த உலகத்துட்டு போற மாதிரி ஆயிடும். அதனால ஒண்ணு எதுவா இருந்தாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறதும் தப்பு. அதுக்கு நான் எதுவா இருந்தாலும் கேள்வியா கேட்டு தள்ளுவேங்கிறது அதை விட மகா தப்பு. ஏன்னு சொன்னா நமக்கு அல்ல அறிவு கொடுத்துருக்கானா இல்லையா? அப்ப நாம முதல்ல சிந்திச்சு உணரணும். ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா கல்வியை தேடணும். கல்வியை தேடித்தான் கத்துக்கணும். தேடினா தான் அது கல்வி. அப்பதான் அந்த கல்விக்கு மகத்துவம் உண்டு. அந்த கல்வியின் மூலமா நீ பெறப்படுவது அறிவு. சரியா? அப்படி இருக்கும்போது நான் எந்த புத்தகத்தையும் திறக்கவே மாட்டேன். இந்த புத்தக வாசிப்புங்கிறதே இன்னைக்கு போயிருச்சு. அந்த பழக்கமே மனிதர்களிடத்துல இல்லாம போயிட்டு, குறிப்பா இஸ்லாமியர்களிடத்துல. சரியா? ஓதுறதுக்கு குரான் ஓதுறதுக்காக குரான் கிதாபை திறந்து ஓதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் என்ன பண்ணிட்டாங்க, மொபைல்ல பார்த்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க, சிஸ்டத்துல பார்த்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த புத்தகம்ங்கிறத தொட்டு தடவுறது, தொட்டு புலங்கிறதுங்கிறது மனித வாழ்வில் இருந்து எப்படி ரொம்ப தூரமாயிட்டு போயிட்டு இருக்கு. இது சரியான மகா தவறு. ஏன்னு சொன்னா எத்தனையோ விஷயங்கள் புத்தகங்கள் மூலமாக படிக்கும் போதுதான் பல ஞானங்கள், அறிவு, தெளிவு கிடைக்கக்கூடியதா இருக்கும். நீங்க அப்படியே சும்மா கேட்கறது மட்டும் இருந்தா கேட்டாலும் அதை சிந்திச்சு உணரணும். நமக்கு சிந்திக்கிறதுல அடுத்த கேள்வியா கேட்டுறணும். ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை வாங்கி நாம சிந்திக்கணும். அப்பதான் நம்முடைய அறிவு வேலை செய்யும். அறிவு அப்பதான் என்ன ஆகும், துளிர்விட ஆரம்பிக்கும். அப்ப அறிவு கண்ணு அங்கதான் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். நான் எதுவுமே சிந்திக்க மாட்டேன், நீ சொன்னியா அதுக்கு என்ன பதில் நீயே சொல்லு அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்க கேட்க என்னுடைய அறிவு ஷார்ப் ஆகிட்டே தான் இருக்கும். என்னுடைய இல்லை, யாருக்கிட்டலாம் நீங்க கேள்வி கேட்கறீங்களோ, கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருப்பார் இல்லையா, அவருக்கு பாருங்க நல்ல அறிவு கூர்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அவருக்கு உதவி செய்றீங்க உண்மையிலேயே. சரியா? ஆசிரியர் பணி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் இது. சரியா? மாணவர்கள் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்வியின் காரணமாக நம்ம அது சம்பந்தமாக சொல்ல வேண்டிய தகவல்களுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பல விஷயங்களை தேடி 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 ஆர்வத்தோட என்ன பண்ணுவோம், படிப்போம், தெரிஞ்சுக்குவோம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா இது. ஆனா வெறும் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கக்கூடியவங்க சிந்திக்கவே மாட்டானாங்க. நீ என்ன பதில் சொன்னியா அதுக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீயே விளக்கம் சொன்னா நம்ம விளக்கம் சொல்லிடலாம். ஆனா அந்த மாணவனுடைய அறிவு அப்படியே தான் இருக்கும். வெறும் கல்வியின் மூலமா, கற்றலின் மூலமா கிடைச்ச கல்வியை மட்டும் வச்சுட்டு சாப்பிட்ட உணவு அப்படியே இருக்கிற மாதிரியோ இல்லை அப்படியே வெளியே வர மாதிரி தான் அர்த்தமாயிடும். அது ஜீரணிச்சு சக்தியா மாறணும் இல்ல, அந்த சக்தியை கொண்டு உடல் வலுப்பெறணும் இல்ல. அது போல இவர் கற்ற ஒரு மனிதன் அதாவது நீ கற்ற கல்வி உன்னுடைய அறிவை தூண்டிவிட்டு உன்னுடைய அறிவிலே மலர்ச்சி ஏற்பட்டு அந்த அறிவு கண் ஊற்றெடுத்து அதுல இருந்து உனக்கு என்ன வரணும், நிறைய விஷயங்கள் தெரிய வரணும். அந்த அறிவு உனக்கு பயன்படணும், உன்னுடைய குடும்பத்திற்கு பயன்படணும், இந்த சமூகத்திற்கும் மனித குலத்திற்கும் பயன்படணும். அதுதானே அறிவு. அப்ப யாருக்குமே பயன்படாம இருந்துச்சுன்னா அது அறிவுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. அப்போ அறிவார்ந்த செயலாகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய செயல்கள் இருக்கா நாமளே யோசிச்சு பார்த்தோமா தெரியும். ஏன்னா அடுத்தவங்களை பார்த்து ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிடும், இல்ல சமூக வலைதளத்தில் என்ன வந்தாலும் அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுறோம். சரியா? அப்போ இது எப்படி அறிவுன்னு சொல்ல முடியும்? சுயமாக ஒரு பொருள் நமக்கு தேவையா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல, விளம்பரங்களை காமிச்சு அது அப்படியே போயிடுறோமா இல்லையா? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே சாப்பாடு எப்படி சாப்பிட்டோம், வடிச்சுதான் ஆக்கி சாப்பிட்டு இருந்தோம். ஆமா தானே? அப்புறம் எல்லாம் விளம்பரங்கள், அப்ப சினிமா எல்லாம் பாருன்னா தியேட்டர்ல என்ன பண்ணுவாங்க, விளம்பரம் வருமா, குக்கர்ல வடிச்சு அப்படியே சட்டியில வடிச்சு சாப்பிட்டீங்கன்னா சாதத்துல கஞ்சியில் இருக்க சத்தெல்லாம் சாப்பாடு இருக்க சத்தெல்லாம் கஞ்சி வழியா போயிடும், அதனால ஆரோக்கியமே இல்லை, குக்கர்ல ஆக்கி சாப்பிடுங்கன்னு விளம்பரம் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணோம், அது அப்படியே நம்பி எல்லாம் அது ஒரு என்னது ஃபேஷனா ட்ரெண்டா நினைச்சு குக்கருக்கு மாறணும். குக்கர்ல சாப்பிட ஆரம்பிச்ச ஒரு 30-40 வருஷம் ஆச்சா. இன்னைக்கு அதே குக்கர் கம்பெனி என்ன விற்குது, டயட் குக்கர்னு விற்குது. ஏன்னா நீங்க கஞ்சியை வடிக்காம சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் அதிகமாயிருது, நீங்க கஞ்சியை வடிக்கணும். டயட் குக்கர் 3000 ரூபாய் 4000 ரூபாய் வருது. குக்கருக்குள்ள ஒரு சட்டி மாதிரி வச்சு வச்சிட்டீங்கன்னா அதுல இருக்க தேவையில்ல அந்த கஞ்சி அதுவே வடிச்சு உள்ள விட்டுருது. நீங்க என்ன பண்ணலாம், கஞ்சி வடிக்கப்பட்ட சாதத்தை நீங்க சாப்பிடுறீங்க, அதனால உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும். நான் சொல்லல, விளம்பரங்கள்ல வருதா இல்லையா? நீ சமூகத்துல அதுதான் நடக்குது. இப்ப உண்மையிலேயே நாம் கற்றறிந்தவர்களாக இருந்தால், கற்றறிந்த சமூகமாக இருந்தால், அந்த கற்றலின் மூலம் நாம் அறிவு பெற்றவர்களாக இருந்தால் அதுதான் முக்கியம். அறிவு தெளிவு பெற்றவர்களா இருந்தா நாம இப்ப யோசிச்சிருப்போம் இல்லையா, நாங்க கரெக்டா தான்ப்பா செஞ்சுட்டு இருந்தோம், நீ தான்ப்பா குழப்புன, அப்ப இவனுங்க சொல்றதை நம்பித்தான் நம்ம என்ன ஆயிட்டோம், நோயாளிகள் ஆயிட்டோம். இப்பவாவது புத்தி வரணும் இல்ல, நமக்கு வரணும் இல்ல. அப்போ இது போல எத்தனையும் அடுக்கிட்டே போலாம். பேஸ்ட்ல எடுத்துக்கங்க, உப்பு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்ட்டு கறித்தூளை வச்சு பல்லு விளக்குனா அது ரொம்ப அது என்ன சொல்றது பட்டி காட்டுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சா, கேவலமா பார்த்தனாலுமே. இன்னைக்கு உங்க பேஸ்ட்ல சார்கோல் இருக்கா, 150 ரூபாய் 200 ரூபாய் அந்த பேஸ்ட் தேவையா? அப்ப அதுலயும் கறித்தூள் தான் இருக்கு. முதல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி
கிராமங்கள் இருக்கக்கூடியவங்க நகரத்திலையும் கூட ஏதாவது காயம் பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா உடனே மஞ்சத்தூள் வைப்பாங்க. மஞ்சத்தூள்ல வைக்கக்கூடாது, அது ரொம்ப இதாயிரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னு மருத்துவர்கள் சொன்னா நானே கண்ணார பார்த்திருக்கேன் சில நபர்கள் கூட போகும்போது. ஆனா இன்னைக்கு அந்த என்ன சொல்ற அந்த காயத்துக்கு தகுந்த தடவக்கூடிய அந்த மருந்துல மஞ்சள் குணம் இருக்குது, அது என்ன பண்ணும், ஆன்டிபயோட்டிக்கா இருக்குது, உங்களுக்கு குணமாகும்னு சொல்றாங்க. அப்ப என்ன இதெல்லாம்? அப்ப நம்ம அவங்கள நம்ம குறை சொல்லவே இல்லை, அது அவங்களுடைய தொழில், அவங்க வியாபாரம், விற்கிறதுக்கு என்ன வேணாலும் 1000 சொல்லுவாங்க. நாம அறிவார்ந்த சமூகமா இருக்கிறோமா? கற்றறிந்தவர்கள் தான் நம்ம எல்லாம், கற்றவர்கள் தானே, கற்றோம், கல்விமான்களாக இருக்கிறோம், அறிவார்ந்த சமூகமா இருக்கிறோமா? நம்மளுடைய கற்றலின் மூலமாக அறிவு தெளிவு பெற்றோமா? எப்பவுமே நல்ல கேள்வி கல்வியில் பாதி, யார்கிட்ட யார் வேணாலும் கேள்வி கேளுங்க, தப்பே இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நாம சிந்திச்சு அதுக்கான விடையை தேடி கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்மளுடைய பிரெயின் ஷார்ப் ஆகும். சரியா? அப்ப எதுவுமே செய்யாம இருந்தோம்னா நம்மளுடைய அறிவு வேலை செய்யாம போயிடும், நமக்கு எதுவுமே தெரியாம போயிடும். எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாய தோற்றத்துல இருந்துருப்போம், ஆனா உண்மையில நமக்கு எதுவுமே தெரியாம. அப்படிதானே? கரெக்டா இல்லையா? உண்மைதானே? ஏன்னு சொன்னா உண்மையிலேயே அறிவு அப்படிங்கிறது கல்வியின் மூலமா, கற்றலின் மூலமா கல்வி, அந்த கல்வியின் மூலமாக கிடைக்கக்கூடியது அறிவு. அந்த அறிவின் மூலமாக முதிர்ச்சி ஆகும் போது அது ஞானமாகும். அறிவு என்னமாகும்? ஞானமா மாறணும். அப்போ அந்த ஞானம் உங்களிடத்துல வந்துருச்சுங்கிறதுக்கான அடையாளம் என்னவா இருக்கும்? நீங்க அதிகமான நேரங்கள்ல இறை தியானங்கள்லையும் இறை வணக்கங்களையும் ஈடுபட்டு இருப்பீங்க, பிறர் நலம் நாடக்கூடியவர்களா இருப்பீங்க. அப்படித்தானே? மனித நேயம் உங்களிடத்துல தானா அதிகமா வரும், எல்லா மனிதர்களையும் சகோதரர்களா பாவிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். சரியா? சில இதுங்களை சொல்லுவாங்க இல்லையா, அன்பே தெய்வம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அன்பு காட்டுதல், சரியா? அந்த அன்பு தானே. அப்போ இன்னைக்கு எல்லாரும் மனித நேயத்தோடும் ஒருத்தர் மேல ஒருத்தரா அன்பாவும் இருந்துட்டு இருக்கோமா அப்படின்னு நமக்கு நாமளே கேள்வி கேட்டா கேள்விக்குறியாதான் இருக்குது. அன்பு எல்லார்ட்டையும் இருக்குது, ஆனா நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம், அப்ப அவர் அந்த ஒரு சிலர் அப்படி செய்யறாங்களா, அவங்க இடத்துல என்ன இல்லைன்னு தான் அர்த்தம், அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அன்பு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவுவாங்களா? இல்ல தானே. அன்பு இருந்தா ஒருத்தருடைய பொருள் இன்னொருத்தன் அபகரிப்பானா? அன்பு இருந்தா மாற்றான் மனைவிய கவர்வானா? அப்போ அன்புன்னு ஒருத்தர் மேல இருந்துச்சுன்னா அவனை பட்டினி போட்டு இவன் சாப்பிடுவானா? இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப ஏன் அதெல்லாம் இல்ல? இவன் கற்ற கல்வியின் மூலமாக இவனுக்கு அறிவு தெளிவு கிடைக்கவில்லை, அறிவு தெளிவு இல்லாததால் இவன் ஞானம் அடையவில்லை, ஞானம் அடையாதனால் இந்த பழக்க வழக்கங்கள் அவன் இடத்துல இல்லை, தர்ம சிந்தனையே இல்லதானே, மனிதநேயம் இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை. ஏன்? ஞானம் இல்லை. அறிவு வந்துச்சுன்னா அந்த அறிவின் முதிர்ச்சி ஞானமாகும், ஞானத்தின் காரணமாக இதெல்லாம் அவனோட உள்ளத்திலிருந்து பிரவாகம் எடுக்கும், அதன் காரணமாக அது அவனுடைய வெளிப்படும், அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அப்படித்தானே? சரி, இந்த ஞானத்துக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? ஒரு மனிதன் உச்சத்துல, ஞானத்தின் உச்சத்துக்கு போனானா அவன் அடுத்த நிலை மௌனம். முதல்ல கல்வி சொன்னேன், கல்வியின் அடுத்த நிலை அறிவு, அறிவின் அடுத்த நிலை ஞானம், ஞானத்தின் அடுத்த நிலை மௌனம். இந்த மௌன நிலை என்ன ஆயிரும்? இந்த உலகத்தின் மீது பற்றற்ற நிலை கொண்டு போயிரும். அதிகமாக இறை வணக்கங்கள்ல, இறை திக்ர்கள்ல, தியானங்கள்ல ஈடுபட வைக்கும். இந்த உலகத்தின் மீது எந்த ஒரு ஆசாபாசம் இருக்காது, பற்றற்ற நிலை. எப்படி தாமரை குளத்திலேயே அந்த தாமரையும் தாமரை இலையும் இருந்தாலும் அதன் மீது அந்த தண்ணீர் ஒட்டுவதில்லையோ, அது மாதிரி இந்த ஞானம் பெற்ற அந்த ஞானத்தின் உச்சம் பெற்ற அந்த மௌனமாகிவிட்ட அந்த மௌன நிலை என்ற மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்வு வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு, சமூகத்தோடு இருந்துட்டு தான் இருப்பாரு, இவரால் யாருக்கு எந்த தொந்தரவு இருக்காது, அவர் இருக்கிற இடம் தெரியாம இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. அதுதானே மௌன நிலை. அதுதானே. அப்ப சலனம் இல்லாத மனம், அவருடைய மனசுல எந்த ஒரு சலனமும் இருக்காது, சஞ்சலமும் இருக்காது, அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பாரு. இந்த நிம்மதிக்காக இன்னைக்கு உலகமே தேடி தேடி ஓடுறோம். அப்ப அந்த நிம்மதி கிடைக்கிறது, ஒரு கல்வியாளனுக்கு நிம்மதி கிடைக்கலன்னா அதை விட பெரிய நஷ்டம் வருது இருக்க முடியுமா? அப்ப கல்வியாளனுக்கு நிம்மதி கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன? அவர் கல்விக்கு அடுத்த நிலை அறிவுக்கு வரல, அறிவின் அடுத்த நிலை ஞானத்துக்கு வரல, ஞானத்தின் அடுத்த நிலை மௌனத்துக்கு வரல. அந்த மௌன நிலையில் தான் நிம்மதி இருக்கு. உள்ளம் மௌனமா இருக்கணும், வாய் மௌனமா இருக்குன்னு சொல்லல. உள்ளம் எப்ப மௌனம் ஆகுதோ, நிம்மதி அடைந்துருதோ, அப்பவே என்ன, உள்ளம் அமைதியாயிருதோ அப்பவே அங்க நிம்மதி தானா வந்துடும். ஒரே ஒரு வினாடி நீங்க பேசிட்டே இருக்கும் பாருங்க, உங்க உள்ளம் எது மனசு ஏதாவது சொல்லுதான்னா உங்க காதுலயே உங்க இதை கேட்காது, அதாவது உங்களுடைய அந்த உணர முடியாது உங்க அறிவுக்கு. அதே நீங்க ஒரு நிமிஷம் 60 வினாடிகள் மௌனமாக இருந்து பாருங்க, அந்த 60 வினாடிகள் ஒரு நிமிஷம் மௌனமா இருக்கீங்களா, அந்த ஒரு நிமிஷமும் உங்க மனசை மட்டுமே கவனிச்சு பாருங்க, அது ஓயாம ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்ப நீங்க வாயை பேசிக்கிட்டே இருக்கீங்களோ உங்க மனசு பேசுறது உங்களுக்கு தெரியாது. எப்ப நீங்க மௌனமாகறீங்களோ அப்ப உங்க மனசு உங்க இடத்துல பேசுறது கேட்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும், சரியோ தப்போ மொத்தம் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும்.
சரியா சொல்லுதுன்னா அவர் நல்லவரா இருக்காருன்னு அர்த்தம், நல்ல விஷயங்கள் நிறைய உள்ள இருக்கிற அர்த்தம். தப்பா சொல்லுதுன்னா அவர் நிறைய விஷயம் தப்பா இருக்கிற அர்த்தம். நாம பார்த்து சரி பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? அப்போ இந்த நிலை நம்ம உணர்றதே இல்லை, அனுபவிச்சதே இல்லையே. மௌனமாகி பாருங்க, உங்க மனசை கவனிங்க. மௌனமா இருக்கும்போது அது உங்கள்கிட்ட ஓயாம பேசிட்டே இருக்கும். எல்லா நேரம் பேசிட்டு தான் இருக்குது. ஆனா நீங்க பேசும்போது அது வாயை மூடிக்குது. நீங்க வாயை மூடினாதான் அது மௌனத்தை, அது உங்களுடைய உள்ளத்தின் வாய் திறக்கும். அந்த உள்ளத்துக்குள்ள இருந்துதான் உங்களுடைய இறைவனை நீங்க அறிய முடியும். உள்ளம் பேச பேசத்தான் உங்களுக்கு பல விஷயங்கள் விளங்கவே ஆரம்பிக்கும். அப்படிதானே? சரி, இப்ப இந்த மௌன நிலைக்கு வந்தாச்சு. அடுத்து என்னங்க? வெற்றி தான். வேற என்ன? வெற்றி தான். வீடு பேரு. சரியா? திருக்குறள்ல கூட அறம் பொருள் இன்பம் வீடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. முப்பால் தான் திருக்குறள்ல, முப்பால் தான் இருக்குது. அதுல அறத்துப்பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அது இன்பத்துப்பால் சொல்லுவோம். ஆனா தமிழ் என்ன சொல்லுது? அறம் பொருள் இன்பம் வீடு. வீடுன்னா இது முக்தி நிலை. வீடு பேறு பெறுதல் முக்தி நிலை. அதுதான் இங்க தமிழ் முக்தி நிலைன்னு சொல்லப்படுது. நமக்கு இங்க ஈடேற்றம், மறுமையின் வெற்றி. சரியா? அப்போ இந்த மௌனத்தின் மூலமாக அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடியது மறுமையின் வெற்றி மட்டுமல்ல, இன்மையிலும் வெற்றி. என்ன காரணம்? எப்படி? இறைவனுடைய பொருத்தம் கிடைச்சிரும், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைச்சிரும், அல்லாஹுடைய நெருக்கம் கிடைச்சிரும், அல்லாஹுடைய நேசத்துக்கு காரணமாயிருவோம், அல்லாஹுடைய நேசம் கிடைக்க ஆரம்பிச்சிரும். அல்லாஹுடைய நேசம் கிடைக்க ஆரம்பிச்சா அடுத்து என்ன? இறை நேசர்கள் தானே. இதுதானே நம்மளுடைய டார்கெட்டு. அப்ப இறை நேசர்களாக நாம் ஆகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருந்தும் அதை நம்ம செய்யாம இருக்கிறோம்னா எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஆரம்ப நிலை எங்க? கற்ற கல்வியின்படி அப்படியே வச்சுக்காம அந்த கல்வியை கொண்டு அறிவுபூர்வமா நாம சிந்திச்சு அதுக்கான விடையை நாம தான் தேடணும். சரியா? அப்படி தேடணும்னா நம்மளுடைய அறிவு இன்னும் கூர்மையாகவும் பிரகாசமாகவும் அதன் கொண்டு நாம் அடுத்தடுத்த நிலைகளை போவோம். அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக வழங்கி அவனுடைய சொந்த அவுலியாக்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொண்டு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.